நான் திருடி இல்லை ஆர் நான் திருடன் இல்லை. நான் ஒன்றும் திருடன் இல்லை, நான் ஒன்றும் திருடி இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஐ எம் நாட் அ தீஃப். ஐ எம் நாட் அ தீஃப். தீஃப் அப்படின்னா திருடன். ஓகேவா? திருடன் திருடி ரெண்டுக்குமே தீஃப். ஐ எம் நாட் அ தீஃப் அப்படின்னா திருடுறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாளைக்கு வருவியா? நாளைக்கு நீ வருவியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. will you come tomorrow? will you come tomorrow? நாளைக்கு நீ வருவியா? will you come tomorrow? ஓகேவா? tomorrow அப்படின்னா நாளைக்கு. ஸோ will you come அப்படின்னா நீ வருவியா? will you come tomorrow? நாளைக்கு நீ வருவியா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாளைக்கு நீ வருகிறாய் அல்லவா? நாளைக்கு நீ வரல அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. you are coming tomorrow, aren't you? you are coming tomorrow, aren't you? so you are coming tomorrow, aren't you அப்படின்னா நாளைக்கு நீ நாளைக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதுக்கு you are coming tomorrow அது ஒரு சென்டென்ஸ். aren't you அப்படின்னா அப்படிதானே அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ you are coming tomorrow, aren't you? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகிறது. நம்ம ரெண்டு பேரும் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. It's been a long time since we met. It's been a long time since we met. It's been a long time அப்படின்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்போ நம்ம பார்த்து since we met, நம்ம பார்த்ததுலேருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. It's been a long time since we met. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனுக்கு ஒன்று கூட பிடிக்கவில்லை. அவனுக்கு ஒன்று கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. He didn't even like one. He didn't even like one. அவனுக்கு ஒன்று கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டான். He didn't even like one. ஓகேவா? இதுவே அவளுக்கு ஒன்று கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லணும்னா she didn't even like one. இதுவே அவர்களுக்கு ஒன்று கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லணும்னா they didn't even like one. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாம் இதை பற்றி பேச வேண்டாம். ஏதோ ஒரு விஷயம் யாரோ பேசுறாங்கன்னா இல்லை அதை பற்றி பேச வேணாம், எனக்கு அதை பற்றி பேச பிடிக்கல, அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. let's not talk about this. let's not talk about this. let's not talk about this. let's not talk அப்படின்னா பேச வேணாம், நம்ம பேச வேணாம். about this அப்படின்னா இதை பற்றி. ஸோ இதை பற்றி நம்ம பேச வேணாம் அப்படிங்கிறதுக்கு let's not talk about this. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒருவர் இதை என்னிடம் கொடுத்தார். இதை என்கிட்ட ஒருத்தவங்க கொடுத்தாங்க, நான் யாருன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. someone gave me this. someone gave me this. someone அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க. ஓகேவா? gave me அப்படின்னா எனக்கு கொடுத்தாங்க. this அப்படின்னா இதை. someone gave me this. எனக்கு ஒருத்தவங்க இதை கொடுத்தாங்க. ஸோ இதுவே give அப்படின்றதோட past tense தான் gave. ஓகேவா? கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு give, அதோட past tense gave. ஸோ someone gave me this. எனக்கு ஒருத்தவங்க இதை கொடுத்தாங்க. ஓகேவா? அவள் உன்னிடம் கோபப்படுவாள். அவள் உன்கிட்ட கோபப்படுவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. she will get mad at you. she will get mad at you. so she will get mad அப்படின்னா அவ கோவப்படுவா. at you அப்படின்னா உன்கிட்ட. she will get mad at you. அவ உன்கிட்ட கோவப்படுவா. ஓகேவா? அவன் இதை எனக்கு கொடுத்தான். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த சென்டென்ஸ்ல பார்த்தோம் இல்லையா? ஒருத்தவங்க எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு. அதுவே அவன் எனக்கு கொடுத்தான், அவன் இதை எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லணும்னா அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. நீ என்ன செய்திருக்கிறாய், நீ என்ன பண்ணி வச்சிருக்க, நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. வாட் ஹாவ் யூ டன். வாட் ஹாவ் யூ டன். வாட் ஹாவ் யூ டன் அப்படின்னா நீ என்ன பண்ணி வச்சிருக்க, என்ன செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதுக்கு வாட் ஹாவ் யூ டன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அவர்களிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. I have told them everything. I have told them everything. I have told them அப்படின்னா நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். themனா அவர்களிடம். ஸோ I have told them அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். everything அப்படின்னா எல்லாத்தையும். I have told them everything. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கதவை அடித்து சாத்தாதே. ஸோ நம்ம கதவை வேகமாக அப்படி அடித்து சாத்துவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் கெஸ் பண்ணுங்க. டோன்ட் ஸ்லாம் த டோர். டோன்ட் ஸ்லாம் த டோர். ஸ்லாம் அப்படின்னா அடிச்சு சாத்துறதுக்கு ஸ்லாம். ஸோ டோன்ட் ஸ்லாம் த டோர் அப்படின்னா கதவை அடிச்சு சாத்தாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு இது தேவைதான், உனக்கு இது தேவைதான், உனக்கு நல்லா வேணும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. யூ டிசர்வ் இட். யூ டிசர்வ் இட் அப்படின்னா உனக்கு இது தேவைதான் அப்படிங்கிறதுக்கு யூ டிசர்வ் இட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் பார்ப்பதற்கு எப்படி இருப்பாள். அவள் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க.
வாட் டஸ் ஷீ லுக் லைக்? வாட் டஸ் ஷீ லுக் லைக்? ஸோ லுக் லைக் அப்படின்னா எப்படி இருப்பா அப்படிங்கிறதுக்கு லுக் லைக். வாட் டஸ் ஷீ அப்படின்னா அவள் எப்படி இருப்பா. வாட் டஸ் ஷீ லுக் லைக், அவள் எப்படி பார்க்கறதுக்கு அவள் எப்படி இருப்பா. ஓகேவா, எந்த மாதிரி இருப்பா பார்க்கறதுக்கு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் என் பணத்தை திருடி விட்டாள். அவள் என் பணத்தை திருடிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. She stole the money. She stole the money. So stole அப்படின்னா ஸ்டீலோட past tense stole. ஸ்டீல்னா திருடுறது, ஸ்டோல்னா past tense. ஓகேவா. ஸோ she stole அப்படின்னா அவ திருடிட்டா என்னது பணத்தை. ஸோ she stole the money, அவ பணத்தை திருடிட்டா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு உன்னை யார் என்று தெரியவில்லை. அப்போ எனக்கு உன்னை யாருன்னு தெரியல, அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. I couldn't recognize you. I couldn't recognize you. Recognize அப்படின்னா அடையாளம் கண்டு கொள்றது இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு ரெகக்னைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடையாளம் தெரியறதுக்கு ரெகக்னைஸ். ஸோ ஐ குடன்ட் ரெகக்னைஸ் யூ அப்படின்னா எனக்கு ஒன்று அடையாளம் தெரியல முன்னாடி. இதுவே இப்போ எனக்கு ஒன்று அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு, அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றதுக்கு ஐ கான்ட் ரெகக்னைஸ் யூ அப்படின்னு. இப்போ எனக்கு நீ யாருன்னு தெரியலையே அப்படின்னு ப்ரெசென்ட்ல சொல்றதுக்கு ஐ கான்ட் ரெகக்னைஸ் யூ அப்படின்னு சொல்லணும். இதுவே முன்னாடியே எனக்கு உன்னை யாருன்னு தெரியல அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஐ குடன்ட் ரெகக்னைஸ் யூ. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I don't want to beat around the bush. I don't want to beat around the bush. I don't want நான் விரும்பல. To beat around the bush சுத்தி வளைச்சு பேச, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. I don't want to beat around the bush. ஸோ இதுவே அவன் சுத்தி வளைச்சு பேசுறான், அவன் சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். He is beating around the bush. He is beating around the bush. அவன் சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கான். இதுவே அவ சுத்தி வளைச்சு பேசுவா, அவ சுத்தி வளைச்சு பேசுவா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை பத்தி பேசுறதுக்கு நான் விரும்பல. இதை பத்தி பேச நான் விரும்பல. இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம். I don't wish to talk about it. I don't wish to talk about it. I don't wish நான் விரும்பல. To talk about it இதை பற்றி பேசுறதுக்கு நான் விரும்பல. So we can say I don't want to talk about it. I don't want to talk about it. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் போய் அவனை மிரட்டினேன். நான் போய் அவனை மிரட்டினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I went and threatened him. I went and threatened him. I went நான் போனேன். And threatened him. threaten அப்படின்னா மிரட்டுறது. ஸோ threatened அப்படின்னா மிரட்டினேன். him அவனை, நான் போய் அவனை மிரட்டினேன். I went and threatened him. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏன் அவ ரொம்ப கோவப்படுறா. ஏன் அவ ரொம்ப கோவப்படுறா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். Why is she getting so angry? Why is she getting so angry? Angry அப்படின்னா கோபம். ஸோ getting angry அப்படின்னா கோபப்படுறது. ஸோ why is she getting so angry? அவ ஏன் ரொம்ப கோபப்படுறா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உன்னை அமைதியாக இருக்க சொன்னேன். நான் உன்னை அமைதியாக இருக்க சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I told you to keep quiet. I told you to keep quiet. I told you நான் உன்கிட்ட சொன்னேன். என்னது to keep quiet அமைதியாக இருக்க சொல்லி நான் உன்கிட்ட சொன்னேன். I told you to keep quiet. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது எதுவுமே அவளுக்கு புரியாது. இது எதையுமே அவள் புரிஞ்சிக்க மாட்டா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். She doesn't understand any of it. She doesn't understand any of it. She doesn't understand அவள் புரிஞ்சிக்க மாட்டா, அவளுக்கு புரியாது. any of it இது எதுவுமே, இதில் எதுவுமே அவளுக்கு புரியாது. She doesn't understand any of it. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நேற்று நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன். நேற்று நான் ரொம்ப சோர்வாக இருந்தேன். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். I was very tired yesterday. I was very tired yesterday. I was very tired நான் சோர்வாக இருந்தேன். was அதனால தான் இருந்தேன். yesterday நேற்று நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன். I was very tired yesterday. ஸோ இதுவே
நேத்து நீ ரொம்ப சோர்வா இருந்தியா? நேத்து நீ ரொம்ப சோர்வா இருந்தியா? இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? Were you very tired yesterday? Were you very tired yesterday? Were you very tired அப்படின்னா நீ சோர்வா இருந்தியா? yesterday நேத்து. நேத்து நீ ரொம்ப சோர்வா இருந்தியா? Were you very tired yesterday? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க நேற்று ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. அவங்க நேற்று ரொம்ப சோர்வாக இருந்தாங்க. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? எவ்வளோ நாளாக உனக்கு அவளை தெரியும்? எவ்வளோ நாளாக உனக்கு அவளை தெரியும்? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How long have you known her? How long have you known her? How long எவ்வளவு நாளா, எவ்வளவு காலமா? Have you known her? அவளை உனக்கு தெரியும். எவ்வளோ நாளாக அவளை உனக்கு தெரியும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன்கிட்ட பேச சொன்னனா? நான் உன்னை அவன்கிட்ட போய் பேச சொன்னனா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Did I ask you to talk to him? Did I ask you to talk to him? Did I ask? நான் சொன்னனா? You உன்கிட்ட, நான் உன்கிட்ட சொன்னனா? To talk to him, அவன்கிட்ட பேச சொல்லி நான் உன்கிட்ட சொன்னனா? Did I ask you to talk to him? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் உன்னை அவன்கிட்ட போய் பேச சொன்னேன். நான் உன்னை அவன்கிட்ட பேச சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I asked you to talk to him. I asked you to talk to him. நான் உன்னை அவன்கிட்ட போய் பேச சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் அவன்கிட்ட போய் பேசின? நீ ஏன் அவன்கிட்ட போய் பேசின? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why did you talk to him? Why did you talk to him? Why did you talk? நீ ஏன் பேசின? To him, அவன்கிட்ட நீ ஏன் பேசின? Why did you talk to him? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு புரியவில்லை. I didn't understand. எனக்கு புரியவில்லை. I didn't understand. அவளுக்கு என்ன வேண்டும்? What does she want? அவளுக்கு என்ன வேண்டும்? What does she want? வேறு எதுவும் இல்லை. Nothing else. வேறு எதுவும் இல்லை. Nothing else. இல்லை போதும். No, enough. இல்லை போதும். No, enough. அறிவு கெட்டத்தனமாக பேசாதே. Don't talk nonsense. அறிவு கெட்டத்தனமாக பேசாதே. Don't talk nonsense. சுறுசுறுப்பாக இரு. Be active. சுறுசுறுப்பாக இரு. Be active. அப்புறம் என்ன நடந்தது? So what happened? அப்புறம் என்ன நடந்தது? So what happened? இதை குறித்து வைத்துக்கொள். Make a note of it. இதை குறித்து வைத்துக்கொள். Make a note of it. இவையெல்லாம். All these. இவையெல்லாம். All these. அதை பற்றி. About that. அதை பற்றி. About that. நான் அப்படி சொல்லவில்லை. I didn't say like that. நான் அப்படி சொல்லவில்லை. I didn't say like that. விஷயத்திற்கு வா. Come to the point. விஷயத்திற்கு வா. Come to the point. உனக்கு தெரியாதா? Don't you know? உனக்கு தெரியாதா? Don't you know? வேறு ஏதாவது இருக்கிறதா? Anything else? வேறு ஏதாவது இருக்கிறதா? Anything else? நான் இதை நம்ப மாட்டேன். I don't believe it. நான் இதை நம்ப மாட்டேன். I don't believe it. எனக்கு ஞாபகம் இல்லை. I didn't remember. எனக்கு ஞாபகம் இல்லை. I didn't remember. இது ஒரு விஷயம் அல்ல. It doesn't matter. இது ஒரு விஷயம் அல்ல. It doesn't matter. அவளை ஏமாற்றாதே. Don't cheat her. அவளை ஏமாற்றாதே. Don't cheat her. ஏன் கவலைப்படுகிறாய்? Why do you worry? ஏன் கவலைப்படுகிறாய்? Why do you worry? ஒருபோதும் பொய் சொல்லாதே. Never tell lies. ஒருபோதும் பொய் சொல்லாதே. Never tell lies. முடிந்த அளவு சீக்கிரமாக வா. Come as soon as possible. முடிந்த அளவு சீக்கிரமாக வா. Come as soon as possible.
அதே மாதிரி in the same way. அதே மாதிரி in the same way. என்னை கிண்டல் செய்யாதே. Don't mock at me. என்னை கிண்டல் செய்யாதே. Don't mock at me. அவர்கள் நனைந்து விட்டார்கள். They got wet. அவர்கள் நனைந்து விட்டார்கள். They got wet. நீ சொன்னால். If you say. நீ சொன்னால். If you say. நீ சொல்லுகிற வரைக்கும். Until you say. நீ சொல்லுகிற வரைக்கும். Until you say. நீ சொன்னால் ஒழிய. Unless you say. நீ சொன்னால் ஒழிய. Unless you say. உண்டா இல்லையா என்று சொல். Say yes or no. உண்டா இல்லையா என்று சொல். Say yes or no. ஏன் இல்லை. Why not. ஏன் இல்லை. Why not. நேரத்தை வீணாக்காதே. Don't waste time. நேரத்தை வீணாக்காதே. Don't waste time. என்னுடைய நேரத்தை வீணாக்காதே. Don't waste my time. என்னுடைய நேரத்தை வீணாக்காதே. Don't waste my time. மரியாதையாக பேசு. Speak politely. மரியாதையாக பேசு. Speak politely. வேறு வழி இல்லை. There is no other way. வேறு வழி இல்லை. There is no other way. முடிந்தால். If possible. முடிந்தால். If possible. முடிந்தால் மட்டும். If at all possible. முடிந்தால் மட்டும். If at all possible. நான் வருகிற வழியில் அவர்களை சந்திப்பேன். I will meet them on the way. வருகிற வழியில் அவர்களை சந்திப்பேன். I will meet them on the way. அது மாதிரி பேசாதே. Don't speak like that. அது மாதிரி பேசாதே. Don't speak like that. அதை சொல்லு. அதை சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching guys. Happy learning.